ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டேவிட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னடா வீடியோ ஆரம்பிக்கும் போதே சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க. போறாங்க இந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறேன், அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு, போலீஸ்காரனே குத்துருக்கு. இது தரமது ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில் தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க. இவர் தாங்க அந்த தவம். நீங்க இந்த தவம் இல்ல பெரிய ரவுடி ஆச்சுறீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? சும்மா அப்படியா? சுய தொழில் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க 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 பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தாரு. ஏறுனாக்கா ரயிலு, இறங்குனாக்கா ஜெயிலு, வாங்கினங்க பெயிலு, வாழ்க்கையில பெயிலு, வாங்கினங்க பெயிலு, வாழ்க்கையில பெயிலு. சார் அப்பவே ஒரு சார் பக்கத்துல இருந்து சொன்னாரு, தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு. அப்பவே கேட்க வேணாமா, நம்மளை எங்கேயோ தூக்கி உட்கார வைக்க போறாங்க அப்படின்ட்டு. இந்த பையன் வந்து 29 லட்ச ரூபா பணத்தை ஒரு ஏடிஎம்ல திருடி இன்னைக்கு வந்து போலீஸ் கிட்ட மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கான். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவனோட லைஃப்பை நினைச்சலாம் நான் சிரிக்கல. அவனுடைய எப்படி சொல்றது, அந்த ஆட்டிடியூட், அந்த திமிருத்தனம், அதை நினைச்சுதான் நான் சிரிக்கிறேனே தவிர மற்றபடி தப்பா நினைச்சலாம் நான் எதுவும் சிரிக்கல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு லைஃப் இருக்கு. அடங்காம இருந்தா இப்படிதான் போய் ஸ்டேஷன்ல உட்காரணும். அது அவன் இல்லை, அவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது தப்பா சரியான்னு பார்த்து செய்யறது கிடையாது. ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு கேட்கறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறது. நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அதான் அந்த பையன் அந்த வீடியோல ஒன்று சொல்லியிருந்தான், போலீஸையே குத்துறதுக்கு திறமை தான் அப்படின்னா. இப்ப அதே போலீஸ் தான் மண்டையில உடனே சேர்த்து அடிச்சு அங்க ஜீப்ல வேன்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் மேல பெரிய ஆள்லாம் இருக்காங்க. நம்ம தான் பெரிய ஆளு நினைச்சிட்டுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்பவே அவர் சொன்னாரு, தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு. போலீஸ்காரனையே குத்துறதுக்கு திறமை தான், இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம் மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னாரு. இன்னைக்கு ஜீப்ல ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம கவனமா எது நல்லது எது கெட்டதுன்றது தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், எதை பண்ணால் நம்ம உருப்பிடுவோம் அப்படின்றத பார்த்து தான் பண்ணணுமே தவிர நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்படி திருட்டு கேஸ் வாங்கிட்டு போக வேண்டியதான். அதான் அவன் பேசின பேசுக்கெல்லாம் ஏதோ ஒரு கொலை கேஸ் வாங்கியிருந்தா கூட சரி, ஏதோ பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாம். திருட்டு கேஸ் வாங்கிட்டு போற நீ எதுக்கு இவ்வளோ வாங்கி பேசுன? சரி, ஓகே. எனிவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை யார் மனசாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.